Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணி மணி மேக் பண்ற முறை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம நார்மலா நமக்கான டவுன்லோட் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து உங்களோட ஏதாவது ஒரு கோர்சஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆர்ட் ஒர்க்கா இருக்கலாம். ஆர்ட் ஒர்க்னா நீங்க ஒரு ஃபோட்டோஷாப்ல சரி இல்லஸ்ட்ரேட்டர்ல செஞ்ச ஒரு ஒரு கிரியேஷனா இருக்கலாம். இப்போ அந்த கிரியேஷன் எல்லாம் வந்து இப்போ நார்மலாக இந்த மாதிரி கிரியேஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஷட்டர் ஸ்டாக்ல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கிரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஷட்டர் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நிறைய கிரியேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் வந்து நல்ல கிரியேஷன், இந்த மாதிரி நல்லா கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் இப்போ நம்ம நார்மலாக இந்தியன் கிளிப் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி கிளிப் ஆர்ட் சம்மந்தமாக அந்த மாதிரி கிரியேஷன்ஸ் எல்லாம் இப்போ இந்த மாதிரி கிரியேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செய்கிறவரா இருந்தால் இந்த மாதிரி கிரியேஷன்ஸ் ரைட். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து விற்கலாம். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் விற்கலாம். நீங்கள் எப்படி பேமெண்ட் ஒன்று எடுக்கிறதுனா இந்த பை மீ அ காஃபி இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் விற்கிற சைட்ஸ் மூலியமாக எடுக்கலாம். ரைட். இது மாதிரி ஃபாண்ட்ஸ், தமிழில் ஃபாண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு ஃபாண்ட்ஸ் விற்கிறது, அடுத்து வந்து சோர்ஸ் கோட்ஸ் விற்கிறது, ப்ரோக்ராமிங் நீங்கள் சோர்ஸ் கோட் விற்கிறேன்னா அந்த சோர்ஸ் கோட் விற்கலாம். அதுக்கெல்லாம் நல்ல சைடுனா இதை வந்து நான் எப்படி எழுதுறேன் டைப் பண்ணுறேன்னா பை மீ அ காஃபின்னு சொல்லி பை மீ அ காஃபி. ரைட். இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. இதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி, இப்போ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். இப்போ அதனால தான் இப்போ டேஷ்போர்டுக்கு போகுது. நீங்கள் சைன் அப் பண்ணுற நேரம் உங்களுக்கு கேட்கும் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட். உங்கள் ஜிமெயில் வழியால் நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஜிமெயில் வழியால் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இமெயில் அட்ரஸும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அவ்வளோதான். அதை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். அதனால நான் வந்து இதை ஒன்றும் நான் கொடுக்கல, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் விற்று நான் வந்து இப்போ இந்த மந்த் லாஸ்ட் 3 டேஸில் இதை வந்து நான் தொடங்கி இப்போ ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. இப்போ ஒரு $8 மாதிரி நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இதில் பாருங்கள் ஷாப் எக்ஸ்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் போயிட்டு ஷாப் எக்ஸ்ட்ரான்னு இருக்கு பாருங்க. இதுதான் எக்ஸ்ட்ரா. இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரைட். இதில் வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் இப்போ நீங்கள் இன்னொரு ப்ராடக்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற நேரம் நீங்கள் போயிட்டீங்கன்னா மை எக்ஸ்ட்ரான்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதில் போயிட்டு இங்கே பாருங்க டிஜிட்டல் டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கன்னா நீங்கள் உங்களுக்கான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் என்ன, இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்ஸ் விற்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். உங்களோட புக் ஒன்று இருக்கு, நீங்கள் விற்கிறதா இருந்தால் கூட இதில் நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சொல்லணும்னா இப்போ ஒரு புக், இப்போ கோர் ஜாவா புக் ஒன்று இருக்கு, கோர் ஜாவா. இப்போ இந்த புக்கை வந்து நான் வந்து ப்ரைஸ் வந்து அவங்க வந்து $9 போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு $30 போட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ $30 இங்கே வந்துச்சு. இப்போ உங்களோட புக்கு இவ்வளோ தான் இருக்குது. இந்த புக்குக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ஒரு இமேஜ் ஒன்று வைக்கிறீங்க. அப்புறம் இமேஜ் ஒன்று இந்த கிரியேட் பண்ணால் அந்த புக்குக்கு ஒரு இமேஜ் ஒன்று இந்த மாதிரி இமேஜ் கவர் ஒன்று வரும். ஓகே. நீங்கள் கவர் ஒன்று வராட்டி இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே அலைன்மெண்ட் ஆகும். ரைட்டு. நீங்கள் என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த புக்குக்குங்க கவருக்கு நீங்கள் ஆட் ஆகும். ஓகே. இப்போ இந்த புக்கை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க. இப்போ கோர் ஜாவாவில் என்னென்ன கண்டென்ட்ஸ் நீங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்க இந்த புத்தகத்தில். ஓகே. இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற நேரம் ஒருத்தர் வாங்க வர நேரம் ஒரு ப்ராடக்ட்டை இந்த டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், இந்த அட்ராக்டிவ் இமேஜ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வாங்குவார். அப்போ அதனால இந்த இமேஜஸ் எல்லாம் நல்லா செய்யுங்க. இந்த தம்ப்நெயில் வந்து நல்லா நிறைய பேர் இந்த கோர்சஸ் எல்லாம் என்ரோல் பண்ணுற நேரமே இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு புக் ஒன்று இந்த மாதிரிலாம் விற்க போகிறேன், தம்ப்நெயில்ஸ் அழகாக இது பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ தான் அழகான கண்டென்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ கண்டென்ட்ஸ் எழுதிருந்தாலும் இந்த தம்ப்நெயில்ஸை பார்த்து தான் டக்குன்னு ஆக்கள் வாங்குவாங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இந்த இதை செய்யுங்க. அது எந்த இதுக்கு செய்யணும்னா இந்த பிக்சருக்கு தான் செய்யணும். நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் எடுத்து இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கேன்வாஸ் டூல் யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த இந்த ரெசல்யூஷனுக்கு செய்யுங்க. செஞ்சு இதில் அப்லோட் பண்ணிட்டு இங்கே டிஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோர்சஸில் வந்து என்னென்ன இந்த இதுக்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அதை எழுதிட்டீங்க டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நீங்கள் வந்து கோர்சஸ் சொன்னேன், அவர் உங்களோட கோர்சஸ் வந்து வாங்கிட்டாரு, நீங்கள் நான் வந்து தேங்க்யூ ஃபார் பை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் ரைட். நீங்கள் ஒரு தேங்க்யூ நன்றி சொல்கிறது ஒன்று, நீங்கள் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று என்ன அவங்களோட கிளையண்ட்டுக்கு போகணுமோ அதை வந்து உங்களோட கஸ்டமருக்கு போகணுமோ அதை வந்து இங்கே கொடுங்க. ஓகேயா. ரைட். இப்போ இங்கே வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க் இங்கே தான் இந்த ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களோட புக்காக இருந்தால் புக்
அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்கள வந்து ஏதாவது கோர்சஸாக இருந்தால் கோர்சஸ் ஒரு பண்டில் ஒரு சின்ன கோர்சஸ் கொஞ்சம் செஞ்சு ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் செஞ்சு அந்த கோர்சஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணலாம். அதெல்லாம் இந்த இடத்துல செஞ்சுக்கலாம். ரைட். ஆஸ்க் கொஸ்டின். இங்கே கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே ஒரு இங்கே பாருங்க கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்குலாம் ஆப்ஷன் இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வாட் இஸ் யூ அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதலாம், கிரியேட் பண்ணலாங்க. ஓகே, இதான் தேவைன்னா நீங்கள் போடுங்க, இல்லைனா தேவையில்லை. ரைட், போடுறோன்னா போடலாம். டிஸ்பிளே த சேல்ஸ் கவுண்ட் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா போடலாம். டிஸ்பிளே சேட் கவுண்ட், ரேட் ஆன் த பேஜ், எலோ த பை டு சூஸ் குவான்டிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா போடலாங்க. ரைட், நான் ஸ்லாட் எத்தனை ஸ்லாட் வாங்கின இதெல்லாம் நான் போடுவேன்னா போடலாம். ஓகே ரைட். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு இங்கே க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட கோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, அது இந்த மாதிரி தான் நம்மளுக்கான வந்து கோர்சஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க லைவ் ஆயிடும். நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி இந்த கோர்சஸை வந்து அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் சரி, இல்லைனா ட்விட்டர் பேஜ் சரி, இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் சரி, ரைட், இல்லைனா யூடியூப் சேனல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் சரி நீங்கள் இதை போட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து சேல் பண்ணலாம் இந்த கோர்ஸ். அதாவது இந்த மாதிரி புக்ஸ் இருக்குன்றதை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். அவங்களோட அதில் வந்து அழகாக நீங்கள் எழுதணும். இப்போ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் அந்த கோர் ஜாவா புக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து என்னென்ன கண்டென்ட் நீங்கள் அதில் செய்கிறீங்களோ அந்த கண்டென்ட் எல்லாம் கீழே போட்டுட்டு அழகாக டிஸ்கிரைப் பண்ணி அதில் ஒரு நல்லா தம்ப்நெயில் ஒன்று போட்டுட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இதை போட்டிங்கன்னா இந்த லிங்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து வெயிட் பண்ணும். ஓகே ரைட், சிம்பிள். ரைட், இதை வந்து பை மீ அ காஃபி இந்த சைடில் போயிட்டு நீங்கள் செய்யலாம். ரைட், இதே மாதிரி இன்னொன்று இருக்குது உங்களுக்கு. ரைட், பை மீ காஃபி. ரைட், இதில் நீங்கள் செஞ்சு விற்கலாம். நான் இன்னொரு சைடு இருக்குது, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஒரு பே அவுட் ஆப்ஷனை நான் சொல்லலை. பே அவுட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன எப்படி நீங்கள் மணி நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும்னா உங்களோட பேபால் அக்கௌண்ட் மூலியமாக வித்ட்ரா பண்ண முடியும். சாரி, பேனியர் மூலியமாக வித்ட்ரா பண்ண முடியும். அடுத்து வந்து ஸ்ட்ரைப் இந்த 2 அக்கௌண்ட் மூலியமாக உங்களுக்கு வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ நான் வந்து பேனியர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பேனியர் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பேனியர் ஓகே, பேனியர் அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லைன்னா பேனியர்.comல போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரைட், அதில் வந்து உங்களை இதில் வந்து நீங்கள் ஒரு கனெக்ட்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி பேனியர் த்ரூ நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணுற நேரம் உங்கள் பேனியர் கார்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மணி வித்ட்ரா ஆகும். சாரி, பேனியர் பேங்க்குக்கு வந்து வித்ட்ரா ஆகும். அதுலேருந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்ட்ரைப் மூலியமாக செய்யணும்னா இந்த ஸ்ட்ரைப்பை வந்து கனெக்ட் பண்ணலாம். ரைட், 2 மூலியமாக உங்களுக்கு மணி வித்ட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட், இதில் வந்து அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் மெம்பர்ஷிப்ஸ் இப்போ மெம்பர்ஷிப் மூலியமாகவும் இதில் மணி மேக் பண்ணலாம். ரைட், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, மெம்பர்ஷிப் மூலியமாகவும். அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கலாம். அந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா உங்களுக்கு உங்களோட பேஜை அட்ராக்டிவ் பண்ணுறதுக்கு நிறையா கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு வீலாக் செய்கிறீங்க. வீலாக் மூலியமாக நீங்கள் அங்கே இடங்கள் போயிட்டு நீங்கள் சுற்றி காத்திட்டு இல்லைனா ஃபுட் ரிவ்யூ பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு மெம்பர்ஷிப்பில் வந்து இவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மந்த்லி மெம்பர்ஷிப்பில் இப்போ அவங்க ஏதாவது ஒரு சந்தேகம் ஒன்று கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மாதம் ஒரு $2 $3 மாதிரி அவங்க பே பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அதில் இந்த எனேபிள் த மெம்பர்ஷிப் இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் வந்து இதில் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து இதில் வந்து எத்தனை மந்த்லி அவங்களுக்கு வந்து அவங்க பே பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ இதையும் வந்து மெம்பர்ஷிப் லெவல்ஸ் இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட், இந்த மாதிரி வந்து இந்த பை மீன்ற காஃபியில் வந்து அவங்களுக்கு மணி மேக் பண்ண முடியும். ரைட், இந்த இதில் வந்து இந்த மாதிரி விஷயம். அடுத்த டொனேஷன் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ டொனேஷன்னா நீங்கள் நிறையா இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபியராக இருக்கா, நீங்கள் நிறைய இடங்களுக்கு போகிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதை ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் வந்து பேஜில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து டொனேஷன் நீங்கள் ஏதாவது டொனேஷன் கொடுக்க விரும்புகிறீங்களா ரைட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த டொனேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் அவங்க பே பண்ணி உங்களுக்கு டொனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீயாக வந்து டியூட்டோரியல்ஸ் நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வரவர் வந்து உங்களுக்கு ஒரு டொனேஷன் ஒன்று கொடுக்க விரும்புனாங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு மணி ஏதாவது கொடுக்க விரும்புனாங்கன்னா இந்த டொனேஷனில் போய்ட்டு பே பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறையா வந்து இதில் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இது மூலியமாக உங்களுக்கு மணி மேக் பண்ண முடியும். இது ஒரு நல்ல விஷயம் வந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு சந்தேகம்னா கமெண்ட்ல